ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 397 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன் வர்த்தி அஸ் லீடர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. போன எபிசோட்லேயே நெஜி கேள்விக்கான பதில காட்டுறேன்னு இருப்பான். சாஜின் முட்டாள் கூட அதை சால்வ் பண்ணிடுவான்பா. என்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன்னு கேட்பான் நெஜி. நான் எதுக்கு சொல்லணும்பா. நெஜி எல்லாரும் தடுமாற்றத்தில் இருக்காங்க. என்ன கொஸ்டினை சால்வ் பண்ணும், தன்னோட டீம்மேட்ஸ் என்ன கொஸ்டினை சால்வ் பண்ணுவாங்கிறதுலன்பா. ஷிகமாரு நெஜி எதையோ பிளான் பண்றான்பா. டெமாரி என்ன பிளான் பண்றான்னு ஏன் மற்றவங்களுக்கு அவன் சொல்றான்னு கேட்பா. ஷிகமாரு அவன் பண்ண நினைக்கிற விஷயத்துக்கு அவசியமா இருக்கலான்பா. கோமுகி உனக்கு தெரியுமான்னு கேட்பான். நெஜி என்னோட டீம்மேட்ஸை பத்தி எனக்கும் தெரியாதுன்றான். ஷிபிபீரே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். நெஜி ஆனா நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்க போறத தெரியப்படுத்திட்டனா கொஸ்டினை சால்வ் பண்ணிக்குவேன்பா. சாஜின் தெரியப்படுத்த முடிஞ்சாதானு கேட்பான். நான் நம்பரை அடுத்த ரூமுக்கு வைப்ரேஷன் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவேன்பா. நெஜி செவத்தை தொட்டு இப்ப 4 வைப்ரேஷன் கொடுத்தனா இன்ஃபர்மேஷனை ரூமை விட்டு வெளியே போகாமலோ இல்ல அழிக்காமலோ நான் அவங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன்பா. ஷிபிபிரே செவத்தை தாண்டி இந்த மெசேஜ் உன் டீம்மேட்ஸ்க்கு போகுமான்னு கேட்பான். நெஜி ஹினாட்டாவை பார்த்து உனக்கு திடீர்னு 4 சவுண்டு கேட்குதுன்னு வையி, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பான். அதுக்கு ஹினாட்டா 4 சவுண்டு கேட்டா நானும் என்னோட டீம்மேட்ஸும் 40 பாயிண்ட்ஸ் எடுத்து சவுண்ட் கொடுத்தவன் 50 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, 40 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, 30 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, 0 பாயிண்ட் எடுத்தாலும் காம்பினேஷன் வராது. இதுக்கு பதிலா சவுண்ட் கொடுத்தவன் 40 பாயிண்ட்ஸ் அட்டன் பண்றான்ட்டு நானும் என்னோட இன்னொரு டீம்மேட்டும் 30 பாயிண்ட்ஸ் எடுப்பன்பா. இப்படிதான் வேலை செய்வான்னு பேசிக்குவாங்க. கோமுகி என்ன இப்படித்தான் திங்க் பண்ணுவாங்களான்னு திங்க் பண்ணுவான். ஷிபிபிரே மினோஜி அண்ட் டான்ஜோ திங்க் பண்ணுவான். நெஜி ஒவ்வொரு வில்லேஜும் 3 பேர்த்த டீம் பாக்கி சுனின் எக்ஸாம்ல காம்பீட் பண்ண விடுறாங்க. எல்லாரும் அவங்க டீம்மேட்ஸ் நம்பணும்பா. கோமுகி ஆனா இதெல்லாம் ஏன் எங்கிட்ட சொல்றேன்னு கேட்பான். நெஜி இப்ப போய் நான் சவுண்ட் கொடுக்குறேன்னு வெயி, உடனே என்ன சந்தேகப்படுவில்லைன்பா. கோமுகி ஆமான்பா. நெஜி நீங்க யாரும் என்ன இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். அதான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாருமே இந்த ஸ்டூபிட் பேப்பர் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடலான்னு பார்த்தன்பா. எல்லாரும் மட்டும் ஷாக் ஆவாங்க. இதான் அவன் பிளான் ஆன்பா. ஷிகமாரு டெமாரி எல்லாரும் பாஸ் ஆவாங்களா? மிஸ்டர் ப்ராக்டர் ரியலா அவங்கள புடிச்சிட்டான்பா. ஷிகமாரு பேப்பர் எடுத்துட்டு அவனோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் என்னால நல்லா பார்க்க முடியும்னு எழுதுவான். சாஜின் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு நீ சொல்றது சரிதான், இந்த இன்டர்ல வேணா நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறேன்பா. நெஜி சரி ஆனா ஏன்னு கேட்பான். சாஜின் லீஃபையே எல்லா வேலையும் பார்த்துக்க விட மாட்டான். கிளாஸ் ரூம் டேமேஜ் ஆனா கூட நான் ஏத்துக்கிறேன், வைப்ரேஷன் அனுப்பணும் அவ்வளவுதானு கேட்பான். நெஜி ஆமான்பா. 4 வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு 5வது ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருவான். எல்லாம் ஷாக் ஆவாங்க. அது 5டான்ட்டு. சாஜின் எல்லாரும் பாஸ் ஆகிறதா விளையாடுறீங்களா, எலிமினேட் ஆகாதது என்னடா டெஸ்ட்னு கேட்பான். சாஜின் நெஜியை தோக்கடிச்சுதான் நினைச்சிட்டு மாட்டினியா, இதுக்கப்புறம் போய் 4 வைப்ரேஷன் கொடுத்தினாலும் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் மட்டும் தான் வரும்பான். 5 சிக்னலா இருந்தாலும் அது மேட்டரே இல்லைன்றவான் நெஜி. 3 வைப்ரேஷனா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, மெசேஜ் வெளியே போனாலே போதும், ஈஸி தான்பா. இதை கேட்ட சாஜின் அப்ப 3, 4, 5 கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல தானான்னு கேட்பான். நெஜி ஆமா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், எடுக்கிற கேள்வி மாறலான்பா. எல்லாம் ஷாக் ஆவாங்க. மிகோஷி பேப்பர் எடுத்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். சக்குரா ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பதினுசா. கீபா கத்தரதை தாண்டி வேற எதோன்பா. ஆனா 5 தடவை எதுக்குன்னு கேப்பா. 10 கீபா 5ங்கிறது 50 பாயிண்ட் குறிக்கலான்பா. 10 நம்ம என்ன பண்றதுன்னு கேப்பா. சக்குரா சவுண்ட் கொடுக்குறவங்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியாம தான் அதர் டீம் மெம்பர்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்றாங்க. அதான் இந்த மெசேஜ் சொல்ல வருதுன்பா. கீபா என்னத்துன்னு கேட்கவும் சக்குரா இங்க பாருங்க, சிக்னல் பண்ணல 50 0 குழப்பிட்டு இருக்க கூடாது, 50 பாயிண்ட்ஸ் தான் அட்டனே பண்ணணும்பா. 10 அப்படின்னா சிக்னல் கொடுத்தவங்க 0 எடுப்பாங்களான்னு கேப்பா. சக்குரா அதேதான், மற்ற டீம் மெம்பர்ஸ் இதை ஃபிகர் அவுட் பண்ணி பண்ணுவாங்கன்னு நம்பணும்பா. கீபா யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு கேட்பான். சக்குரா அது தெரியல, ஆனா அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டனால தான் இதை பண்ண முடிஞ்சிருக்குன்பா. சக்குரா ரூம் 2ல இருக்க ஷீனோ, அதனால அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாரும் 0 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு என்ன சொல்ல வருதுன்னா டீம் மெம்பர்ஸ் 50 பாயிண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லி லியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். இருந்தாலும் 0 பாயிண்ட்ஸ்ங்கிறது கட்ஸ் தான் பாவத்தேன். நெஜி நீ 3 டைம்ஸ் பண்ணியிருந்தாலும் சிம்பிள் தான், நான் 40 பாயிண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும்பா. காண்டாவான். கோமுகி எப்படி சொல்றேன்னு கேட்பான். மீகோஷி எந்திரிச்சிட்டு 30 and 40 பாயிண்ட்ஸ் தான் 100 பாயிண்ட்ஸ் ஆகும், அதனால சிக்னல் கொடுக்கறவன் 30 பாயிண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா மற்றவங்க 40 30 டிசைட் பண்றதெல்லாம் நடக்காதுன்பா. ஹினாட்டா சிக்னல் பண்றவங்க 40 பாயிண்ட்ஸ் அட்டன் பண்ணா மற்ற 2 டீம் மெம்பர்ஸும் 30 பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும்பா. சாஜின் முதல்ல ஏன் இதை சொல்லுன்னு கேட்பான். நெஜி தெளிவா சொன்னேன், யாரும் குறுக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு. சைலண்டா டீம் மெம்பர்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறவங்க எல்லாரும் பாஸ் ஆகிறத கேட்டு எப்படியும் என் பிளான கெடுக்க பார்ப்பாங்கன்னு கன்சர்ன்டா இருந்தான்பா. ஹினாட்டா உன்னால கம்யூனிகேட் பண்ண முடியும் சரிதானு கேட்பா. சாஜின் 3 வைப்ரேஷன் கொடுப்பான் டக்குன்னு. நெஜி 2 வைப்ரேஷன் கொடுத்துருவான். இதை உனக்கு கெடுக்க விட மாட்டான்பா நெஜி. சாஜி 4 வைப்ரேஷன் கொடுப்பான். நெஜி 1 வைப்ரேஷன் கொடுப்பான். குணா எடுத்துட்டு இதுல இருந்து உன்னால என்ன தடுக்க முடியாதுன்பா. எல்லாரும் ஷாக் ஆகிறப்ப கூட நெஜி காமா போர்ட பாயிண்ட் பண்ணுவான். தேவையில்லாத சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கும். நெஜி ப்ராக்டர் நாங்க சண்டை போட போறதா அலோவ் பண்ண போறீங்களா, அமைதியா இருந்தா அதை சரின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்பான். சாஜி
சாஜின் சண்டை போட போறியா, ப்ராக்டர் பர்மிஷன் கொடுங்கன்பா. ஷிகமாரு மைக்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ரிட்டன் டெஸ்ட், சண்டெல்லாம் போடக்கூடாது, அமைதியே எழுதுற வேலையை பாருங்கன்பா. நெஜி கேட்டுச்சான்பா. சாஜின் கடுப்புல போய் கூறுவான். ஷிகமாரு அந்த நெஜி இருக்கானே என் வாயாலேயே ஒரு குறிப்பை கொடுக்க வச்சிட்டான்பா. டெமாரி நீ கொடுத்த வார்னிங்கான்னு கேப்பா. ஷிகமாரு இப்ப வரைக்குமே அந்த 5 சவுண்ட் நான் கொடுத்துருக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம், ஆனா இப்ப நான் அவங்கள அமைதியாக சொல்லி வார்ன் பண்ண பாரு, அது அந்த பாசிபிலிட்டியே உடச்சிச்சு. கண்டிப்பா இப்ப கிளாஸ்ல யாரோ தான் அந்த சவுண்டை கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்பா. அப்ப எல்லாரும் 100 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களான்னு கேப்பட்ட மாதிரி அது நிஜம் கிடையாதுமா. ஷிகமாரு சாஜின் எழுதுறத பார்த்துட்டு சிலர் எழுதுவாங்க. நெஜி அமைதியாவே இருப்பான். ஷிகமாரு பகுத்தறிவா இருக்கவன் நெஜி செய்யறதை ஏத்துக்குவான், ஆனா எவ்வளவு அமைதி இருக்குன்னு கேட்பான். அப்புறம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க டீம்மேட்ஸ் மேல நம்பிக்கை இருக்குங்கிறதும் ஒரு பிரச்சனை தானன்பா. டெமாரி என்ன பதில் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு கேப்பா. ஷிகமாரு என்னங்கவும் இல்ல டெஸ்ட் டேக்கர்ஸ்ல நீயும் ஒருத்தனா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேப்பா. ஷிகமாரு நான் ஷேடோ பொசிஷன் யூஸ் பண்ணுவேன், ஆனா நான் ப்ராக்டரா இல்லைன்னா இப்படி ஒரு எக்ஸாமே நடந்திருக்காது, அதனால நான் என்ன பதில் சொல்லுவாங்கலாம் இங்க பாயிண்டே இல்லைன்பா. இதுக்கு என்ன அர்த்தம்பட்ட மாதிரி ஷிகமாரு கொதிக்கிறது அடக்க உன்னோட டீம்மேட்ஸ் பத்தியும் சிச்சுவேஷன்ஸ் பத்தியும் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணணும்பா. டெமாரி எப்படியோ இதுல நிறைய பேர் பாஸ் ஆகி செகண்ட் ரவுண்ட்ல தொல்லை கொடுப்பாங்கன்பா. ஷிகமாரு ஹிடன் சாண்டுக்கு அவ்வளவு பெரிய தொல்லை கொடுக்க மாட்டேன், இந்த எக்ஸாமோட இன்னொரு பார்ட் இருக்குன்பா. டைம் முடியும். ஷிகமாரு பேப்பர் ஃபிளிப் பண்ண சொல்லிடுவான். ஃபிளிப் பண்ணவும் செகண்ட் பார்ட்ன்பா. எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஷிகமாரு நீங்க மிஷனுக்கு போற இடத்துல எதிரியே உங்களை பார்த்துட்டா அவங்க உங்களை துரத்தாம இருக்க ஒருத்தர பலியாட விடணும்னா யாரை தேர்ந்தெடுப்பீங்க? அந்த பலியாடு சாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் பேருங்கிறத திருப்பி வச்சிருக்கீங்களா ஷீட்டை, அதுல எழுதுங்க. இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா எல்லா டீம் மெம்பர்ஸும் சேம் ஆன்சர் கொடுக்கணும். அப்புறம் பலியாட வந்த பேரு செத்துட்ட கணக்கு, எக்ஸாம்ல இருந்து எலிமினேட் ஆயிருவான்பா. எல்லாம் ஷாக் ஆவாங்க. 3 நிமிஷம் கொடுப்பான் டைம். ஷிகமாரு ஆரம்பிக்க சொல்லுவான். சாஜின் மிஜின் நேம கொடுப்பான் சான் லெட்டர்ஸால. மிஜினும் அவன் பேர் எழுதுவான். சக்ரா மனசுக்குள்ள இதே பழைய டீம் 7 இருந்தா நருட்டோ இருக்கமா இந்த அவன் சொந்த பேரே எழுதிருப்பான்னு திங்க் பண்ணுவா. சிபி கான்செப்ட்ல நருட்டோ நீங்க 2 பேரும் ஓடி போயிருங்க நான் டீக்கா இருக்கேன்பா. சக்ரா மனசுக்குள்ள அப்பனா ஏன் பதில்பா. நருட்டோ எழுதிருப்பா, சாஸ்கேவும் நருட்டோ எழுதிருப்பான். தலைவன் நான் எழுதிருப்பான். ககாஷி தப்புன்பாரு. முட்டாள்ட்டு நருட்டோ சாஸ்கே சட்டை பிடிச்சிருப்பான். என் பேரு 2 பேரும் டீக்காயின்னு எழுதுனீங்களே அதுக்கு நன்றிடான்பா நருட்டோ. சாஸ்கே நான் எழுதுனா அவங்களுக்கு எப்படா தெரியும்? நானும் சக்ராவும் நீ உன் பேரை தான் எழுதிவின்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு உன் பேர் எழுதணும், நீ நான்ல எழுதி வச்சிருக்கன்பா. நருட்டோ நீங்க 2 பேருமே மோசம், எந்த ஷினோபி தான் காம்ரேட்ஸை வேல்யூ பண்ணலையோ அவன் குப்பைன்னு கத்துவான். சக்ரா இங்க நருட்டோ இல்ல ஆன்சர். இப்ப என் டீம்ல இருக்கிறது ஈனோ அண்ட் சோஜின்பா. ஈனோ சப்கான்ஷியஸ்ல சக்ரா என்ன பண்ண உங்க 2 பேர் பேருமே நான் எழுத முடியாது, ஷிகமாரு என்ன நினைக்கிறானு சொல்லி திங்க் பண்ணுவா. சக்ரா இதை சோஜிகிட்டையும் சொல்லிரு பதிலுங்கும் போது ஈனோ ஆனா அதுன்ட்டு ஷாக் ஆவா. டைம் முடிஞ்சு ஈஸுமோ வந்துட்டு பேப்பர் இருக்க இடத்துல வச்சுட்டு போங்க, ரெஸ்பான்ஸ்க்காக கிளாஸ் ரூம்ஸ்ல வெயிட் பண்ணுங்க, பாஸ் ஆனவங்க ஸ்கூல் யார்டுக்கு கூப்பிடப்படுவீங்கன்பா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஹோகாகே ஆஃபீஸ்ல காட்டுவாங்க. எல்டர்ஸ் வந்திருப்பாங்க. சுனாடே எப்பயாவது விசிட் பண்றீங்க, இந்த பிளஸுக்கு நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கணும்பாங்க. கொஹாரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்ல வந்தாங்க. கதவை தட்டுற சத்தம் கேட்கும். பர்சன் என்டர் ஆகும். எல்லாரும் ஷாக் ஆவாங்க. சுனாடே என்ன செகண்ட் ரவுண்டுக்கு லீஃப் ப்ராக்டிஸ் வேணாமான்னு கேட்பாங்க. ஷாக்கிங்கா காங்குரோ ஹிடன் சாண்டானா நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு இருக்கணும்பா. சுனாடே என்ன காரணம்னு கேட்கவும் காங்குரோ செகண்ட் ரவுண்டுக்கான சைட் டீமன் டெசர்ட், அந்த நிலப்பகுதிக்கு ஃபெமிலியரா இருக்கவங்களுக்கும் கூட அது ரொம்ப ஆபத்தான பகுதி, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்ககிட்ட கேட்கறமான்பா. யார் செக்யூரிட்டிக்காகன்னு சுனாடே கேட்கவும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காகன்பா காங்குரோ. சுனாடே என்ட்ரன்ஸோட ஜொனி லீடர்ஸ் ஹிடன் சாண்ட் வில்லேஜுக்கு கூடவே வருவாங்க. இதுல பேச்சுவார்த்தைக்கு ஒன்னும் இல்லைன்பாங்க. காங்குரோ அது ஓகேன்ட்டு கிளம்பிடுவான். சுனாடே உங்க தாட்ட என்னன்னு கேட்கவும் ஹோமரா சந்தேகமா இருக்குன்பாரு. ஏதோ மறைக்கிறாங்கன்பாங்க சுனாடே. கொஹாரு சாண்ட் மட்டுமே இல்ல எடன் ரெயினோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு கேட்பாங்க. ஹோமரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டான்ஸோவை பார்த்தன்பாரு. சுனாடே ஷாக் ஆவாங்க. கொஹாரு என்னதான் அவன் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தாலும் அவனுக்கான கனெக்ஷன்ஸ் இருந்திருக்குன்பாங்க. மீட்டிங்ல டான்ஸோ ஹான்சோ ஆஃப் த சலமாண்டர் எடன் ரெயினோட லீடருக்கு அவனுக்கு நான் உதவுனது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்லன்னு கேட்பான். ஹோமரா தலையாட்டி இருப்பாரு. கொஹாரு நீ ஃபவுண்டேஷன்ல இன்சார்ஜா இருந்தப்பன்பாங்க. நான் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமாவும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன்பா டான்ஸோ. கொஹாரு ஷாக் ஆவாங்க. டான்ஸோ ஆனா ஹான்சோ திடீர்னு கான்டாக்ட் பண்றதே இல்ல. அவன் என்ன நம்புறதை நிறுத்தி இருந்தாலும் என்ன வெளியெடுத்து கொள்ள பார்த்திருப்பான். எனக்கு பல ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கனால, ஆனா அதான் அவன் செய்யல. ஹான்சோக்கு ஏதோ நடந்திருக்குன்பா. என்ன கேட்கவும் டான்ஸோ ஹிடன் ரைன் வில்லேஜ்ல ஏதோ நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஹான்சோ செத்துருக்கணும்னு இருப்பான். ஹோமரா ஷாக் ஆவாரு. கொஹாரு ஆனா வெளியே ஹான்சோ தான் இன்னும் ஹிடன் ரைனோட லீடர்பாங்க. டான்ஸோ தயவு செஞ்சு சுனாடேக்கு வார்ன் பண்ணுங்க, ஹிடன் ரைன் என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருப்பான். சொன்னா சொல்லியாச்சுன்பாங்க கொஹாரு. டான்ஸோவா சொன்னதுன்பாங்க சுனாடே. கொஹாரு ஷினோபியா மோசமானவனாவும் இருள இருக்கவனாவும் சொல்லிக்கலாம், ஆனா இது எல்லாத்தையும் ஹிடன் லீஃபோட நன்மைக்காக தான் பண்றாங்கிற டவுட் இல்லைன்பாங்க. சுனாடே ஹிடன் ரைனா கொஞ்சம் சர்வேலன்ஸ் வச்சு பண்ணணும்பாங்க. ஹோமுரா சாண்டையும் தான்பாரு. சுனாடே என்ட்ரன்ஸ் கூட போற ஜோனின் இன்சார்ஜ் கிட்ட இந்த தகவலை தெரியப்படுத்துறேன்பாங்க. கொஹாரு செகண்ட் ரவுண்ட் போக பாஸ் ஆன டீம்மேட்ஸோட ஜோனின் இன்சார்ஜஸ் மட்டுமான்னு கேட்பாங்க. ஆமான்பாங்க. கிளாஸ் ரூம்ல இருக்க ஃபெயில் ஆன பர்சன்ஸ் காட்டுவாங்க. மேஜின் கடுப்புல இருப்பான். ஸ்கூல் யார்ட்ல பாஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஷிகமாரு இங்க இருக்க நீங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் பா. நீ தானே சிக்னல் கொடுத்தன்னு கேட்பான் நெஜி கிட்ட. உன்னாலதான் பாஸ் ஆனான்பா 10-10. நெஜி உண்மையை சொல்லணும்னா அங்க இருக்க சாண்ட் பையன் தான் பண்ணதுன்பா. சாஜியன் மூஜின் குழப்பமாயிருவாங்க. எப்படா டிகே டிஸ்குவாலிஃபை ஆகாம 3 பேரா வந்தீங்கன்னு. நெஜி சேம் ஆன்சர் தான் கேட்டாங்க. 3 பேரும் எதுவும் எழுதலின்றுவான். பிளாங்க் ஷீட் கொடுத்ததா சொல்லுவாளி. சாஜின் 3 பேருமே வான்ட்டு ஷாக் ஆவான். காம்ரேட சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு 10-10. எத்தனை பேர் 3 மெம்பர்ஸ் பாஸ் ஆயிருக்காங்கன்னு பாருன்பா நெஜி. யுகட்டா என்னால எந்த கொஸ்டின் ஃபிகர் அவுட் பண்ண முடியாம போச்சுன்பா. சாரி கேட்டு மாட்சுரி பரவாயில்லைன்பா. மிகோஷி மனசால கோஆர்டினேட் ஆயிட்டன்பா. யுகட்டா அதேதான், உங்களை நம்பி நான் எதுவுமே எழுதலேன்பா. எழுத முடியலன்னு சொல்லணும்பா மாட்சுரி. நெஜி உன்னோட தாட்ஸ் ஷேர் பண்ற ஜுட்சுவே உனக்கு ரிவீட் அடிச்சுச்சா? காம்ரேட் சாக விட்டுருங்க, இது ஆரம்பத்துல இருந்தே தப்பான ஆன்சர் தாண்டான்பா. கடுப்பாமா சாஜின் பேனால கிரவுண்ட்ல தட்டிட்டு நான் டெமாரி ஆஃப் த சாண்ட் ரவுண்ட் 2
குரூப்கான இன்சார்ஜ் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் ஆயிருக்கனால சிலரை நீக்க போறன்பா. சாஜின் என்னத்தன்னு கேட்கவும் டெமாரி முதல்ல அடுத்த ரவுண்டுமே டீம் பேட்டில் தான், தேர்ட் மெம்பர் இல்லாத டீம் டிஸ்குவாலிஃபைடுன்பா. மோஜின் ஷாக் ஆவான். டெமாரி அடுத்த ரவுண்ட் ஹிடன் சாண்ட்ல நடக்கும். டீமன் டெசர்ட் செக் பாயிண்ட்ல சந்திச்சுக்க போறோம். ஹிடன் லீஃப் அண்ட் ஹிடன் சாண்ட் வில்லேஜஸ்க்கான கிளியர் ரூட் இருக்கு. ஷினோபி போக 3 நாள் ஆகும். எவ்வளவு வேகமா இருக்கவங்களா இருந்தாலும் சரின்பா. மெசஞ்சர் ஹாக் போகும். அதை பார்த்துட்டு டெமாரி இந்த மெசஞ்சர் ஹாக் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஹிடன் சாண்டுக்கு கொண்டு போகுது. ஃபர்ஸ்ட் 30க்கு அப்புறம் வரவங்கள டிஸ்குவாலிஃபைடுன்பா. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போலவே செகண்ட் ரவுண்ட்லயும் சண்டை போடக்கூடாது. ரெண்டாவது ரவுண்ட்ல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க போராடிக்கலாம், அவ்வளவுதான். டெமாரி நெஜி லியன் டெமாரின்ட்டு ஃபர்ஸ்ட் ஓடுவான். ஷிகமாரு ஆஃப்டர் ஆல் அவன் சிச்சுவேஷன்ஸை சீக்கிரமா புரிஞ்சுக்கிறான்னு திங்க் பண்ணுவான். டெமாரி என்ன டிஸ்மிஸ் சொல்லிட்டன்பா. எல்லாம் ஷாக் ஆவாங்க. சக்குரா ஈனோவன் சோஜியை கூப்பிட்டு ஓடுவா. கீபாவோட டீமும் போகும். ஏன்னா எப்படின்னா எலிமினேஷன் ரவுண்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுன்பா. எல்லாரும் அலறிட்டு ஓடுவாங்க. ஷிகமாரு ரெடி செட் கோனாவது சொல்லிருக்கலாம் என்பான். இது சுனின் எக்ஸாம் அகாடமி இல்லைன்னு டெமாரி யுகட்டா தட்டி நின்னுட்டு இருப்பா. இங்க என்ன பண்றேன்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு ஓடுவாங்க. மாட்சுரியன் மிக்கோஷி ஷிகமாரு அடுத்த தடவைனாவது நம்ம ஒரு நார்மல் ஸ்கூல் டெஸ்ட்ல ஒட்டிக்கணும்பா. லீ நம்ம தான் ஃபர்ஸ்டா போகணும்பா. 10 அதுல எந்த அட்வான்டேஜும் இல்லையன்பா. எஜி பியாக்குகான யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு முன்னால ஒரு டீம் இருக்குன்பா. மற்ற டீம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. லெட்டர் சாண்டுக்கு ரீச் ஆயிருக்கும். சாண்ட் ஷினோபி லார்ட் காசேகாகே சுனின் எக்ஸாமோட ரவுண்ட் 1 முடிஞ்சது. பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்ப ஹிடன் சாண்ட் வில்லேஜ் நோக்கி வராங்கன்பா. அப்படியே கார எந்திரிச்சிட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நைட் பிஃபோர் த செகண்ட் எக்ஸாம்ங்கிற எபிசோட தான் நாட்டு ஷிப்டோன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு டெமாரி.